ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்து வித் மணி. இப்போ தான் நீங்கள் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீப் வாட்சிங். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணா இந்து வித் மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சேனலுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எஃப்டி தான் பார்க்க போகிறோம். எஃப்டியை பற்றி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா எஃப்டியை ஆல்ரெடி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். அது ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? எஃப்டி ஃபிக்ஸட் டெபாசிட். இப்படி கூட நம்ம எஃப்டியில் போட்டால் மணி நமக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி தெரியாமல் நம்ம இவ்வளோ நாள் அமௌண்ட் எதுவுமே போட்டுட்டோமே நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சேனலுக்குள்ளே போகலாம். நீங்கள் எஃப்டியில் ஆல்ரெடி நீங்கள் அமௌண்ட் போட்டுட்ருக்கீங்க. இப்போ 5 லட்சம் என்கிட்ட இருக்குது, 3 லட்சம் என்கிட்ட இருக்குது, 10 லட்சம் என்கிட்ட இருக்குது சொல்லிட்டு நீங்கள் எத்தனை வருஷம் நீங்கள் பிளாக் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற பர்சன்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும். எஃப்டியில் இப்போ மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி இப்போ மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும். இல்லைனா மார்க்கெட் ரைஸ் ஆகும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகும்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணவே தேவையில்லை. அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா எஃப்டி ஃபிக்ஸட் பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஏன்னா 6லேருந்து 7.1% உங்களுக்கு இருக்குது. நீங்கள் எத்தனை வருஷம் இந்த நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அது மட்டும்தான் உங்களுக்கு 5 வருஷமா இல்லைனா நீங்கள் மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு 7 நாள்லேருந்து 10 வருஷம் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் போயிட்டு அமௌண்ட் போடலாம். ஆனால் நிறைய பேர் 10 வருஷம்னா யாருமே போட மாட்றாங்க. மிஞ்சி மிஞ்சி போனால் எத்தனை வருஷம் போடுறாங்கன்னா 5 வருஷம் போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் 5 வருஷத்துக்கான பிளான் தான் இப்போதைக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை நீங்கள் லம்சமாக நீங்கள் எதுவுமே ஒரு இடத்துல நீங்கள் போடுறதுக்கு நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் அதனோட ஸ்ட்ராட்டஜி தான் நான் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சேனலுக்குள்ளே போகலாம். இப்போ 3 லேக்ஸ் இருந்தாலும் சரி, 5 லேக்ஸ் இருந்தாலும் சரி, 3 லேக்ஸுக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், 5 லேக்ஸுக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட். இப்போ 3 லேக்ஸ் எடுத்துகிட்டு போய் ஒரே இடத்துல நீங்கள் போட்டிங்கன்னா வருஷத்துக்கு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு வட்டி கிடைக்கும். இப்போ நீங்கள் 3 லட்சத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு வருஷத்துக்கு போட்டாலும் சரி, இல்லை எனக்கு 3 வருஷத்துக்கு போடுங்க, 3 லட்சத்தை எனக்கு 3 வருஷத்துக்கு போடுங்கனாலும் நடுவில் போய் நீங்கள் எடுக்க போகும்போது உங்களுடைய அமௌண்ட் ஆல்ரெடி குறிப்பிட்ட பர்சன்ட் டெக்ட் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்கன்னு ஆல்ரெடி நான் ஃபுல் வீடியோஸ் நான் போட்டிருப்பேன். ஓகேங்களா? அதுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக நான் புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன். நீங்கள் அதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அது பிடிச்சதுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் 3 லேக்ஸுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் 5 லேக்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 3 லேக்ஸுக்கு 1 லேக், 2 லேக், 3 லேக்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் டிவைட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 லேக் 1 இயருக்கு நீங்கள் பீரியட் லாக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் 1 லேக்கை 2 இயர்ஸ்க்கு லாக் பண்ணுங்கள். தேர்டு 1 லேக் 3 இயர்ஸ்க்கு நீங்கள் லாக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இதே மாதிரி நீங்கள் 1 இயர் 2 இயர் 3 இயர் நீங்கள் பிளாக் பண்ணிங்கன்னா 1 இயருக்கான அமௌண்ட் 1 இயர் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 2025 நடக்குதுன்னா 2025, 26 அப்போ உங்களுக்கு மெச்சூர் ஆகிடும். இது 27ல் மெச்சூர் ஆகும், இது 28ல் மெச்சூர் ஆகும். ஓகேங்களா? ஸோ வருஷத்துக்கு உங்களுக்கு காசு கிடைக்கும். நீங்கள் நடுவில் போயிட்டு இன்கேஸ் உங்களுக்கு மொதல் வருஷம் உங்களுக்கு காசு வேண்டாம் ஆனால் நீங்கள் அதையே எடுத்துகிட்டு போயிட்டு 3 வருஷத்துக்கு நீங்கள் போடலாம். 3 வருஷத்துக்கு நீங்கள் போட்டிங்கன்னா இது 25ல் உங்களுக்கு வந்துச்சுன்னா அதோட வட்டி காசை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு மீதி இருக்க காசை 1 லேக்கை நீங்கள் அப்படியே 3 வருஷத்துக்கு நீங்கள் போட்டிங்கன்னா அடுத்த வருஷம் இது ரிட்டையர் ஆகும், இது மெச்சூரிட்டி ஆகும். அடுத்த வருஷத்துக்கு இது மெச்சூரிட்டி ஆகும், அடுத்த வருஷம் இந்த இடம் மெச்சூரிட்டி ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்லை எனக்கு இந்த 1 இயரில் எனக்கு இந்த காசு வேணும்னாலும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும் உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 7,186 கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? 1,07,186 கொடுக்குறாங்க. 7,186 கொடுக்குறாங்க. இதே 2 வருஷத்துக்கு நீங்கள் போட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 14,878 கொடுக்குறாங்க. ஓவரால் நம்மக்கிட்ட எவ்வளோ வருதுன்னா 1,14,878 வருது. இதே இன்ட்ரெஸ்ட் ரேட் 3 வருஷத்துக்கு போட்டிங்கன்னா 23,144 வருது. அது மொத்தமாக அமௌண்ட் 1,23,144 வருது ஃப்ரெண்ட்ஸ். ஓவராலாக வட்டி மட்டும் 3 வருஷத்துக்கு நமக்கு எவ்வளோ வருதுன்னா 45,208 வருது. ஓகே, இது வட்டி மட்டும். இன்கேஸ் எனக்கு இது வேண்டாம், ஓகேங்களா, நான் திரும்பியும் இந்த காசு எனக்கு வேறு, இந்த காசு எனக்கு யூஸ் இல்லை, எனக்கு இந்த காசு தான் எனக்கு வேணும், அப்புறம் இந்த காசு நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா திரும்பி நீங்கள் 4th இயருக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வருஷம் முடிஞ்சு இது 26, இது 27னா இது 28க்கு நீங்கள் போட்டுக்கலாம். 28க்கு இது ஒரு 3 வருஷம் நீங்கள் போட்டுக்கலாம். 3 வருஷம் நீங்கள் போட்டிங்கன்னா ஸோ அப்போ அதனுடைய வட்டி வரும். திரும்பி இது வேண்டாம்னா திரும்பி நீங்கள் போட்டுக்கலாம். இன்கேஸ் நான் 5 லேக்ஸ்க்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். 5 லேக்ஸ்க்கு நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ அப்போ இது 1 லேக், 2 லேக், 3 லேக்ஸ், இது 4 லேக்ஸ், இது 5 லேக்ஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 1 லேக் 7,186 வட்டி. 2 லட்சத்து ரூபாய்க்கு மீதி 2வது வருஷத்துக்கு 14,878 வட்டி.
3வது வருஷத்துக்கு 23,144 ரூபா வட்டி. 4வது வருஷத்துக்கு ரூ. 31,903 வட்டி. ஓகேங்களா? 5வது வருஷத்துக்கு ரூ. 41,478 வட்டி வருது. இது வந்து 7.5% 5 வருஷத்துக்கு நான் போட்டதுனால இந்த பெர்சன்டேஜ் நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ ஓவராலா வந்து நீங்க ரூ. 5,00,000 போட்டிருக்கீங்க. ரூ. 5,00,000 போட்டிருக்கீங்க. ஆனா உங்களுக்கு வட்டி ஓவராலா உங்களுக்கு வட்டியோடு சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா, ரூ. 6,28,314 வந்திருக்கு. உங்களுக்கு வட்டி மட்டும் எவ்வளோ வந்திருக்குன்னா, ரூ. 1,28,314 வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாரி நீங்களும் இதே மாரி போடுங்க. உங்களுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் குடுத்தாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து 5 இயர்ஸ்க்கு நீங்க இத லாக் பண்ணும்போது 3 to 5 இயர்ஸ்க்கு வந்து இது வந்து இந்த பெர்சன்டேஜ் வந்து 7.5 அப்ளிகபிள் ஆகும். இதே இதுக்கு வந்து எவ்வளோ வரும்னா வந்து 7.5% இருந்துச்சுன்னா, இல்லன்னா 7.1 இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மியா வரும். ஆனா இதுக்கு வந்து கன்ஃபார்மா 6% வரும் 1 இயருக்கு. 1 to 3 இயர்ஸ்க்கு இது 2த்துக்கு வந்து எவ்வளோ வரும்னா 6.5% வரும். இதுக்கு 4 to 5 இயர்ஸ்க்கு வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் 7.1% வரும். ஆனா இப்ப எதனா பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் 7.5% நான் போட்டு இவ்வளோ அமௌண்ட் நான் போட்டிருக்கேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 7.5%ஆ இருந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து உங்களுக்கு 5 இயர்ஸ்க்குள்ள ரூ. 1,28,314 வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதே மாரி நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய லம்ப் அமௌண்ட்டா போடாம ஸ்ப்ளிட் பண்ணி போட்டு வருஷம் வருஷம் நீங்க காசு எடுத்து அதில வட்டிய நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் வேணா இந்து வித் மணி சேனல சப்போர்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்ல வேற எதனா வீடியோஸ் வேணுனாலும் நம்மகிட்ட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மெசேஜ் பண்ணுங்க. நான் கன்ஃபார்ம் அது ரிலேட்டட் நான் வீடியோஸ் போடுறேன். உடனே நான் கமெண்ட்டும் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நெறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. ஆனா கமெண்ட்டே போட மாட்றீங்க. கொஞ்சம் கமெண்ட் போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். ஏன்னா வந்து நானும் வீடியோவ போடுறேன். நெறையா வந்து என்னென்ன கரெக்ஷன் இருக்குன்னு பார்த்து நான் எல்லாத்தையுமே பண்றேன். ஆனா நீங்க யாரும் பார்க்குறீங்க. ஆனா கமெண்ட் பண்ண மாட்றீங்க. ஆனா லைக்ஸ் பண்றீங்க. கொஞ்சம் கமெண்ட் போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? தேங்க் யூ. கீப் வாட்சிங்.